ஸோ டிஎன்ஏன்றது நெகட்டிவ்லி சார்ஜ், அதில் வந்து சில ப்ரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறோம். இது ப்ரோகேரியேட்டுக்கு நியூக்ளியாய்டுன்றது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதில் வந்து டிஎன்ஏன்றது வந்து அந்த ப்ரோட்டீனை சுற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ டிஎன்ஏ நியூக்ளியாய்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்து லார்ஜ் லூப் ஹெல்டு பை ப்ரோட்டீன். அந்த லார்ஜ் லூப்புன்றது வந்து ப்ரோட்டீன்னால வந்து ஹெல்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு நியூக்ளியேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கும். பேசிக் ப்ரோட்டீன் இது. ஸோ ப்ரோட்டீன்றது வந்து ப்ரோட்டீனோட சார்ஜ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து ப்ரோட்டீனோட சார்ஜுன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வந்து அமினோ ஆசிட் அதில் என்ன இருக்குன்றதை வச்சு தான். ஸோ இந்த சார்ஜ் ஆஃப் செயினில் என்ன இருக்குன்னா இந்த ஹிஸ்டோன்றதுல ரிச் பேசிக் அமினோ ஆசிட் இருக்குது. அதாவது லைசினோ அக்ரெனைனோ இருக்குது. ஸோ போத் அமினோ ஆசிட் இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது இந்த செயினில். ஸோ அதனால் இந்த ஹிஸ்டோனுன்றது வந்து 8 மாலிக்யூல் கொண்டது. அதனால நம்ம இதை வந்து ஹிஸ்டோன் ஆக்டமர்னு சொல்கிறோம். இது நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ வந்து வேப் அரவுண்டாக இருக்கும். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோனை சுற்றி இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆக்டமரை சுற்றி உங்களுக்கு டிஎன்ஏன்றது வேப்ட், அதாவது சுற்றி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஎன்ஏன்றது வந்து வேப்டாக இருக்குது அப்படின்றது அவங்க இதான் சொல்கிறாங்க. இதுதான் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோன் ஆக்டமர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பேர் நம்ம வந்து நியூக்ளியோசோம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோனோட வந்து டிஎன்ஏ வந்து வேப்டாக இருக்கிறது. ஸோ டிப்பிக்கல் நியூக்ளியோசோம்ன்றது வந்து கண்டென்ஸ் 200 பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸை வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. நியூக்ளியோசோம்ன்றதுல வந்து ரிப்பீட்டிங் யூனிட்ஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து நியூக்ளியஸில் இருக்கிறதுல வந்து குரோமாட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்டெயின்டாக இருக்கும், கலர்டு பாடியாக இருக்கும். நியூக்ளியஸில் நம்ம பார்க்கும்போது இது கலராக தெரியும். நெக்ஸ்ட்டு நியூக்ளியோசோம் இன் குரோமாட்டின். நியூக்ளியோசோம்ன்றது வந்து குரோமாட்டினில் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து பெண்ட் ஆன் ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இதுதான் பெண்ட் ஆன் ஸ்ட்ரிங். எப்படிக்கா பெண்டு மாரி வந்து வருதுல்ல, அதுதான் பெண்ட் ஆன் ஸ்ட்ரிங். இதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிக்சர். நியூக்ளியோசோம் இன் குரோமாட்டின். ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்கணும்னா எத்தனை பெண்ட் இருக்குன்னா வந்து ஒரு மெமரியன் செல்லில் 30 மில்லியன்ஸ் பெண்டு இருக்கும் அப்படின்றாங்க. 30 மில்லியன் நியூக்ளியோசோம், அதாவது அந்த பெண்டுன்றது நம்ம சொல்கிறதுனா நியூக்ளியோசோம். ஸோ நியூக்ளியோசோம் எப்படி கண்டுபிடிங்கன்னா 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து 200 பேஸ் பேர்ஸ் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்ல, இதையும் கூட நம்ம டிவைட் பண்ணோன்னா 15 மில்லியன் நியூக்ளியோசோம்ன்றது கிடைக்கும். ஹேப்ளாய்டுன்னு 3 நம்மளுக்கு வந்து டிப்ளாய்ட் செல்லுன்றதுனால வந்து இதையே வந்து நம்ம 2 டைம்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 30ன்றது கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம 30 மில்லியன் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். 30 மில்லியன் நியூக்ளியோசோம், அதாவது பெண்டு. இந்த பெண்ட் ஆன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து குரோமாட்டினில் வந்து பேக்டாக இருக்கும். குரோமாட்டின் ஃபைபர், அதாவது இந்த குரோமாட்டின்றது வந்து பேக் ஆகி நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது குரோமாட்டின் ஃபைபர்ன்றது. ஸோ இது ஃபர்தராக காயில் ஆகி கண்டென்சேஷன் ஆகும் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில். ஸோ செல் டிவிஷன் அப்போ இந்த குரோமோசோம்ன்றது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. செல் டிவிஷன் டு ஃபார்ம் குரோமோசோம் அப்படின்றாங்க. ஸோ பேக்கிங் ஆஃப் குரோமாட்டின்றது வந்து ஹையர் லெவலில் அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து கலெக்டிவ் பண்ணி இது வந்து நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட்டு அதாவது நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீனாலையும் இதை வந்து கலெக்டிவ் ஆகிருக்கும் அப்படின்னாங்க பதிலாக. ஸோ டிப்பிக்கல் நியூக்ளியஸ்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரோமாட்டின்றது வந்து லூஸ்லி பேக்டாக இருக்குது. அது வந்து லைட்டாக ஸ்டெயின் பண்ணாலே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இந்த லூஸாக இருக்கிறதுக்கு குரோமாட்டின்னு சொல்கிறோம். சில குரோமாட்டின்றது வந்து டென்ஸ்லி, அதாவது நல்லா டைட்டாக பேக் ஆகிருக்கு. அது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது நல்லா டார்க்காக நம்ம போட்டோம்னா தான் வந்து அதை நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ணி வாங்க முடியும். அது நம்ம வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின்னா கலர் போட்டு பார்க்குறது. குரோமாட்டின்றதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவாக இருப்பாங்க. லூஸாக இருக்கிறது வந்து நல்லா டிரான்ஸ்கிரிப்ஷனலாக இல்லை, டிஎன்ஏ டு ஆர்என்ஏன்றதை வந்து போகிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஹெட்ரோக்ரோமாட்டின்றது இன்ஆக்டிவ், ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால வந்து அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் தான். ஸோ சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலை இப்போ தேடுறோம். என்னது தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றது?
ஸோ நியூக்ளியனை வந்து டிஸ்கவரி பண்ணிட்டாரு மெட்ஷியர் அண்ட் அதை வந்து ப்ரொபோசிஷனும் பண்ணுறாரு. ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மெண்டல் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஆல்மோஸ்ட் சேம் டைமில் தான் இதையும் டிஎன்ஏன்றதை வந்து ஜெனடிக் மெட்டீரியலாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றத ரொம்ப காலமாக வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 1926 வந்து இந்த மெக்கானிசம் ஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மாலிகுலர் லெவலில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஜாகர் மெண்டல்ன்றது வந்து ஜாகர் மெண்டல், வால்டர் சுல்தான் அண்ட் தாமஸ் ஹர்ட் மார்கன், நியூமரஸ் அதர்ஸ் சயின்டிஸ்டாமும் இதை சர்ச் பண்ணியிருக்காங்க. குரோமோசோம்ன்றது குரோமோசோம்ன்றது வந்து நியூக்ளியஸில் லொக்கேட்டாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி செல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ன்றது வந்து 1928 ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த்ன்றவர் பண்ணுறாரு. சீரியஸாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியான்ற இந்த பாக்டீரியாவை வச்சு நியூமோனியா காஸ் பண்ணுற பாக்டீரியா இது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா. ஸோ இது வந்து ஒரு இதை வந்து அந்த நோயை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, அதாவது நோய் எப்படி அந்த நார்மலாக இருக்கவங்களுக்கு எப்படி இந்த நோய் வர வைக்குதுன்ற மாதிரி எலியை வச்சு இவர் டெஸ்ட் பண்ணுவார். ஃபிசிக்கலாக அதை எப்படி சேஞ்செலாம் பண்ணுது இல்லை, அதுக்கு அந்த லிவிங் ஆர்கனிசம்ல இந்த பாக்டீரியா தானே போய் சேஞ்ச் பண்ணுது, அது எப்படி பண்ணலாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்றாங்க. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியான்றது வந்து நியூமோனோகாக்கஸ். ஸோ இந்த பாக்டீரியான்றதும் க்ரோ பண்ணுறாரு ஒரு கல்ச்சர் பிளேட்டில். சிலது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்மூத்தான ஒரு ஷைனி காலனியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது எஸ்ன்னு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. அண்ட் அதர் வந்து ரஃப்பான ஒரு காலனி, அதாவது மேலே வந்து பார்க்கறதுக்கு சொரன்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எஸ்ட்ரெயின்ன்றது வந்து பாலிசாக்ரைடு மியூக்கஸ் அதாவது பாலிசாக்ரைடு கோட்டுன்றது அதில் இருக்குது. அண்ட் ஆர்ஸ்டெயின்றதுல வந்து எதுவும் பாலிசாக்ரைடு கோட்லாம் கிடையாது, அதனால அது வந்து இதுவாக இல்லை. இது மியூக்கஸ் கோட்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஸ்மூத்தாக தெரியுது மைக்ரோஸ்கோப்பில். நெக்ஸ்ட்டு மைஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறாரு எஸ்ட்ரெயினை வச்சு. இது வந்து விரியுலண்ட், அதாவது நிமோனியாவை காஸ் பண்ணுது. அந்த இது இன்ஃபெக்ஷன் ஆன மைஸ்ன்றது மைஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு நிமோனியா வந்து அது வந்து இதுவாயிரும், டை ஆயிரும். இந்த ஆர்ஸ்டெயின் வந்து நிமோனியாவை காஸ் பண்ணல. ஸோ இப்போ கிரிஃப்த் என்ன பண்ணுறாருன்னா வந்து கில் பண்ணுறாரு, அந்த பாக்டீரியாவை ஹீட் பண்ணி கில் பண்ணுறாரு. அப்போ அவர் அதை போட்டு பார்க்கும்போது எஸ்டைன்ன்றதை வந்து மைஸை கில் பண்ணல, அது உயிரோடு உலாத்துச்சு. ஸோ இப்போ வந்து மிக்சர் பண்ணுறாரு. இந்த ஹீட் பண்ண எஸ்டைனையும் லிவிங் அந்த ஆர்ஸ்டைன் பாக்டீரியா இருக்கிற அதையும் உயிரோடு இருக்க ஆர்ஸ்டைன் பாக்டீரியாவும் ரெண்டுத்தையும் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் வந்து செத்துருச்சு. ஸோ ஏதோ ஒன்று வந்து இந்த ஆர் பாக்டீரியா வந்து விரிலண்ட் எஸ்டைன் பாக்டீரியாவா வந்து இந்த ஹீட் கில்டு எஸ் பாக்டீரியா வந்து இதில் போயிருக்கு, ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ இந்த எஸ்டைன் பாக்டீரியான்றது வந்து டெட் பண்ணியிருக்கு மைஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, ஆர்ஸ்டைன் பாக்டீரியான்றது வந்து ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஹீட் கில்டு எஸ்டைன் பாக்டீரியா ஸ்டெயின்லேருந்து அப்படின்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ன்றது வந்து ஹீட் கில்டு எஸ்டைன் பாக்டீரியான்றதை வந்து ஸ்மூத் பாலிசாக்கரைட் கோட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணியிருக்கு, அதுதான் வந்து விருலண்டாக மாற்றிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஜெனடிக் மெட்டீரியல்ன்றது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்மளால் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட்டு பயோகெமிஸ்ட்ரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை வச்சு இந்த ஆஸ்வால்ட் அவரி அண்ட் காலின் லியோட் அண்ட் மைக்லன் எம்சி கார்த்தி இவங்க வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ன்றது வந்து அப்போதைக்கு ப்ரோட்டீன் தான் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. தாட் வந்து ப்ரோட்டீனாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டு இவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. என்னதான் பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பியூரிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த பயோகெமிக்கலில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அதில் டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது அண்ட் அதர்ஸ்லாமும் இருக்குது. ஸோ இந்த ஈக்கிள் எஸ்டென்லாம் வந்து எது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆர் செல்லேருந்து எஸ் செல்லா அப்படின்றது பார்க்கும்போது டிஎன்ஏ தான் அது அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க இவங்க. எஸ்டைன் பாக்டீரியாவை வந்து ஆர் ஸ்டைனாக மாற்றினது, இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது டிஎன்ஏ தான்ன்றது கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கான என்சைம் போட்டு ப்ரோட்டீஸ்ன்றது ஆர்என்ஏ டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் போட்டாங்க ஆர்என்ஏஸ்ன்றது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது வந்து அஃபெக்ட் ஆகலை. பட் நம்ம வந்து இந்த ஆர்என்ஏ அந்த ப்ரோட்டீன் நம்ம டைஜஸ்ட் பண்ணாமல் டிஎன்ஏ நம்ம வந்து டைஜஸ்ட்